Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல ஆகஸ்ட் 30, 2025 Udemy Free Certification Courses கூப்பன் கோட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆத்தர் அவங்களுடைய கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வர குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு இது ஃப்ரீயா சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இது வேர்ல்ட் வைடா அப்ளிகபிளா இருக்கிறதுனால எப்போ இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பயர்ட் ஆர் இன்வேலிட்னு வருதுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு கூப்பன் கோட் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் அர்த்தம். அப்படி இல்லாட்டி கூப்பன் கோட் நிறைய பேர் என்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, அது எக்ஸிட் ஆகி லிமிட்ல போயிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மட்டும் நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு அவைலபிளா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும்னா அதை மட்டும் கமெண்ட்ல கேட்காம இந்த வீடியோ மூலியமா நீங்க எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கிறதையும் சொல்லுங்க. யார் அதிகமாக என்ரோல் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கிறதையும் கமெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிமோட் டீம் மேனேஜ்மெண்ட்கானது. இது வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் ஆர் லீடர்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு புது கோர்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி, ரிமோட் டீம், மீடியம், ஹார்ட்னு சொல்லி 3 லெவலில் உங்களுடைய ஸ்கில்ஸை அசஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இது மெயினாக யாருக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் லெவலில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, இல்லாட்டி மேனேஜராக இருப்பாங்க, ஹெட் ஆஃப் டொமைன், ஹெட் ஆஃப் சப் டொமைன், டிரெக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க டீமில் வேலை பார்க்குறவங்க ரிமோட்டில் வேலை பார்க்கும்போது எப்படிலாம் இருக்காங்க, எப்படிலாம் நீங்கள் இது என்கேஜாக வச்சுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு டெஸ்ட் தான், ப்ராக்டிஸ் டெஸ்ட். நான் இதே வீடியோவில் நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸும் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆக மாதிரி இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ரியாக்ட் டெவலப்பர் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு மொத்தம் உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ரியாக்ட் படித்து முடிச்சிட்டிங்க, உங்களை நீங்களே அசஸ் பண்ணணும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா, நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் நோட் ஜேஎஸ் உடைய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. இதுவுமே உங்களுடைய ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்கனாலுமே இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் படித்தது கரெக்டு தானா, உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பருக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு 3 டெஸ்ட் இருக்குது. மொத்தம் ஒரு 60 கொஷின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு இப்போ பாப்புலராக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது, மெர்ன் ஸ்டாக், மெயின் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் கோடு தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் ஒன் C# ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. இதுவுமே நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்களே அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு C++ ப்ரோக்ராமிங்கோடைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு 3 டெஸ்ட் இருக்குது, மொத்தம் 60 கொஷின்ஸ் மாதிரி. எதுக்குமே எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் வச்சு என்னங்கிறத ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அல்கோரிதம்கான ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி. எஸ்டே வந்துட்டு DSA யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஹவர்ஸாக இருக்கிற மாதிரி, அரௌண்ட் ஒரு 70 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் லீட் கோடில் வச்சு எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி கொடுத்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ சர்டிஃபிகேஷனுக்கானது எத்தனை பேர் அதை என்ரோல் பண்ணீங்கன்னு தெரியல, அது ரொம்ப ரேரான கோர்ஸு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் 8th ஒன் கிளவுட் கம்ப்யூட்டிங்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட். நீங்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங்லாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னு சொன்னால் அதில் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் பேசிக்காக கேட்பாங்க, அது சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருதா இல்லையா, உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 9 பிஸ்னஸ் அண்ட் சயின்ஸ் மெத்தட் அனலிசிஸ் அண்ட் ரீசர்ச் மெத்தடாலஜிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய கோர்ஸு. அரௌண்ட் ஒரு 5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. மொத்தம் 10 ஆர்டிக்கல் 4 ஹவர்ஸ்க்காக உங்களுக்கு இதில் கோர்ஸாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த கோர்சஸ்லாம் படிச்சுக்கலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மறக்காமல் இந்த வீடியோ மூலிமா எத்தனை பேர் எவ்வளோ கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். யார் அதிகமாக என்ரோல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, இது உபயோகமாக இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புது கோர்ஸு, இது ஆண்டர்பிரினர்ஷிப், க்ரோத், ஹேக்கிங், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஈஸி, மீடியம், ஹார்ட் லெவல்னு சொல்லிட்டு 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குலாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுதா, கான்செப்ட் தெரியுதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம்.
டைம் மேனேஜ்மெண்ட்கானது ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸாக நீங்கள் எப்படி இருக்கலாங்கிற மாதிரி இது டைம் மேனேஜ்மெண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஒர்க் போகிறீங்க இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாலுமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 12 லீடர்ஷிப் அண்ட் டீம் பில்டிங்கான சர்டிஃபிகேஷன் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு 3 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு மொத்தம் 60 கொஷின்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மேனேஜ் பண்ணுறது, டீம் மேனேஜ் பண்ணுறது, லீடர்ஷிப் லெவலில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜாவாவுடைய இன்டர்வியூ மாஸ்டரிக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025 லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. இப்போ கோர் ஜாவா, ஊப்ஸ் கான்செப்ட், ஜாவாவுடைய கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸு, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டி த்ரெட்டிங், ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. டிசைன் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் மூலியமாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 14. இது கிட்லேப் கிட்ஹப் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான கோர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ். மொத்தம் 10 ஆர்டிக்கல் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோலில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 15 இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் கிரெடிட் மாடலிங் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் டயக்னோஸ்டிக்கான ஒரு புது கோர்ஸ். இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 2 ஹவர்க்கான கோர்ஸ். மொத்தம் 8 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்னால் என்ன, ப்ராபபிலிட்டி இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெக்வயர்மெண்ட்டை பாருங்கள். ரெக்வயர்மெண்ட் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 16 அக்கௌண்டிங் இன்டர்வியூ மாஸ்டரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்துட்டு ஜாப் ஆஃபர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா வைப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா ஆப்டிடியூட், வெர்பல் எபிலிட்டி, ஜாம் ரவுண்ட் இதெல்லாம் எப்படி கிராக் பண்ணலாம். இன்டர்வியூவில் ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத நான் கிளியராக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளோடையே நீங்கள் எப்படி சொல்லலாங்கிறதையும் நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிட்டார். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட் கோர்ஸாக உங்களுக்கு பேசிக்ஸில் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 60 டவுன்லோடபிள் ரீசோர்ஸ் கூட நீங்கள் படிக்கிறதுக்காக இதிலேயே சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான். உங்களுடைய ஒர்க்கில் ஏஐயை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அரௌண்ட் ஒரு 7 ஹவர்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யாராக இருந்தாலுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஜென் ஏஐ வச்சு நீங்கள் எப்படி உங்களுடைய ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் இது மூலியமாக தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 19. இது வந்துட்டு ஏஐ நீங்கள் எப்படி உங்களுடைய ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ, நீங்கள் எப்படி வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அரௌண்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே சூப்பராக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஜென் ஏஐ வந்துட்டு நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலுமே சரி, அதை வச்சு எப்படி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லா கம்பெனிஸும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்துட்டு ஜென் ஏஐ கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் அ மேண்டேட்ரி. எப்படிலாம் மேன் பவர் கம்மி பண்ணிக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எவ்வளோ மேண்டேஸ் சேவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸ்லையும் இப்போ ஆப்வியஸ்லி வந்துருச்சு. ஸோ நீங்களும் அடாப்ட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஜாம் மாஸ்டரிக்கானது. இது வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ப்ராடக்டாக நீங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும். எல்லா கோர்ஸ்க்கும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. 21 டிக்டாக் டோ கேம் எப்படி நீங்கள் ஜஸ்ட் HTML CSS வச்சு நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஜேஎஸ் வந்துட்டு இன்ட்ராக்டிவிட்டி அந்த லாஜிக்காக நீங்கள் இதுலேருந்து கற்றுப்பீங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு என்ன கான்செப்ட்டுங்கிறத கற்றுக் கொடுத்துருவாங்க. கோர்ஸ் நம்பர் 22 ப்ரையாரிட்டைசேஷனுக்கான டெக்னிக், டிசிஷன் மேக்கர்ஸ் அண்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்குது. அதில் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முடிக்கிறதுன்னு தெரியலனா அந்த ஸ்கில்ஸை, அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் கெயின் பண்ணுறதுக்காக இந்த ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 23 ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறத ஜஸ்ட் 1 ஹவரில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் என்ரோல் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பேசிக்காகவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஐடியா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு பார்க்கலாம்.
உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணுனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அது அவைலபிளா இருக்கு. ஆத்தர் ரிப்ளை பண்ணுவாங்க அப்டின்னா நான் உங்களுக்கு ஓகேன்னு சொல்வேன். அப்படி இல்ல ஆத்தர ரொம்ப ஃப்ரீயா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே குடுத்தாலுமே ரிப்ளை பண்ண மாட்றாங்க. எனக்கு மெயிலுக்கு ரிப்ளை பண்ண மாட்றாங்க. இல்ல அந்த டாபிக் ரொம்ப டிமாண்டா இருக்குன்னா, நீங்களே ஆத்தருக்கு டைரக்ட் மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டைரக்ட் மெயில் அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த மாரி யுடிமி கோர்ஸ் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்டர்ன்னு தெளிவாவே குடுத்துருக்காங்க. இங்க சம்டைம்ஸ் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு இமெயில் குடுத்துருப்பாங்க, லிங்க்டின் குடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நீங்க எடுத்துக்கணும். ஜஸ்ட் ஒரு பேசிக் சர்ச் பண்ணா போதும். ஜஸ்ட் ஒரு நீங்க போற யுடிமி கோர்ஸ்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்ட்ரக்டர் செஷன்னு ஒரு இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செஷன் பார்க்கறது நீங்க ஸ்க்ரோல் பண்ணாவே போதும். இது இவ்ளோ டீட்டெயில்டா இன்னும் எப்படி கமெண்ட்ல சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நெறைய பேர் நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். எப்படின்னு சொல்லுங்க. இமெயில் எப்படி அனுப்பணும்னு சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் இமெயில் எப்படி அனுப்பணும்னாலும் ஆல்ரெடி YouTubeல வந்துட்டு நெறைய வீடியோஸ் இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் செஷன் எப்படி பார்க்கணும்னு ஜஸ்ட் நான் ஒரு ஸ்க்ரோல்லயே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சுட்டேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட்டு ஈஸின்னு மனசுல வைங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றத என்னன்னு புரிஞ்சுட்டு நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோக்கான ஒரு வீடியோ எடிட்டிங் கோர்ஸ். ஜீரோ டு ஹீரோங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ள கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எடிட்டிங் கோர்ஸ், ப்ரோக்ராமிங் கோர்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷனுக்கானது மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வச்சு நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் உங்களுடைய லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையுமே தாராளமாக இதில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 26 இது வந்துட்டு ஐடி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கைடு. இந்த ஹெல்ப் டெஸ்க்கு, டெஸ்க்டாப் அண்ட் சர்வர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்கள்ல. ஸோ ஐடி டெக்னிக்கல் சப்போர்ட் டீம்லாம் இருப்பாங்க தனியாக. ஸோ அதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கான கோர்ஸு. ஸோ இதில் என்ன மாதிரிலாம் இருக்கும், என்ன மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நியூமராலஜி சக்ஸஸ் ப்ரோக்ராமுங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்டதாக போகும். இது ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ். யாருக்காச்சும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த நியூமராலஜி கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸ் நம்பர் 28. ஓகே, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இது டேப் டூப்ளிகேட் ஆயிருக்கு, அதனால அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கோர்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆனது ஏஐ வந்துட்டு நீங்கள் எப்படி ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 3 ஹவர் கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஏஐ இன் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கோர்ஸ் கவுண்ட் வந்துட்டு 28. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸோடைய கவுண்ட் வந்துட்டு 29. பைத்தான் டெவலப்மெண்ட்கானது பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப பேசிக்ஸ் மட்டும். இதையும் தாண்டி நிறையா இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா பைத்தானில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறத இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 30. இது வந்துட்டு ஏஐ வீடியோ கிரியேஷன் எப்படி சோரா வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டிக்கலோட இன்க்ளூட் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி போர்ட் எடிட்டர், இமேஜ்லேருந்து நீங்கள் எப்படி வீடியோவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், கரியர் க்ரோத்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 31. இது வந்துட்டு வெர்சல் வச்சு நீங்கள் எப்படி கோடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் அதோடைய பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. வாட் இஸ் வாட்டுங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ப்ரேயர் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நோ கோட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஐடியில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் கோடிங் பிடிக்காதுன்னா நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் என்ன இருக்குங்கிறத நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் எஸ்கியூஎல் பூட் கேம்ப்கானது 0 to ஹீரோங்கிற கான்செப்டில் ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். டிடிஎல், டிஎம்எல், கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரூல்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸோடைய கவுண்ட்டு 33. பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ்க்கானது ஸ்ட்ராட்டஜி திங்கிங் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். 19 ஆர்டிக்கலோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ரெக்வயர்மெண்ட் பாருங்கள். ரெக்வயர்மெண்ட் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 34. இது வந்துட்டு டிடக்ஷன் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதெல்லாம் படித்து தெரிஞ்சு முடிச்சுக்கலாம். ஸோ ஃபினான்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி பார்க்கலாம். கோர்ஸ் நம்பர் 35. இது வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் சர்டிஃபிகேட் இன் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸாக கொடுக்குறாங்க. 5க்கு 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் 1 ஹவர்க்குள்ளே சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் கைடு, நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எப்படி போகலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 36. இது வந்துட்டு கரன்சி மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் கார்பரேட்ஸ்க்கான ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸு. இதுவுமே ஃபினான்ஸ் கேட்டகரி, சேல்ஸ், பிஸ்னஸ் கேட்டகரி ரிலேட்டடாக வருது. மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க.
நெக்ஸ்ட் ஒன் விஷுவலைசேஷன் டெக்னிக் ஃபார் டிசிஷன் மேக்கர்ஸ் அண்ட் லீடருக்கான ஜஸ்ட் 1 ஹவருக்கான கோர்ஸு. ஸோ இதுவுமே உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, என்னுடைய எஃபெக்ட்ஸ்க்கு நீங்கள் 5K எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ChatGPT வச்சு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன மாதிரிலாம் LLMs இருக்குது, LLMனா ஃபஸ்ட்டு என்ன, அதில் எப்படி கான்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலோங்க, அதையும் இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைத்தனுடைய பூட் கேம்ப் 0 to ஹீரோங்கிற கான்செப்ட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு 11 ஹவருக்கான கோர்ஸ், ஹை டியூரேஷன் இருந்துச்சுன்னா ஹை சிலபஸ் இருக்கும், அதாவது நிறைய சிலபஸ் இருக்கும், அதனால் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ ஈவென்ச்சுவலி இதோட டிமாண்டுமே ஹையாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 40 இது வந்துட்டு இன்டர்வியூ மாஸ்டரி. நீங்கள் எப்படி ஒரு ஜாப் ஆஃபர் எடுக்கலாம், ஸ்டார் மெத்தட்னா என்ன, ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ் அதெல்லாம் என்ன மாதிரிலாம் வருது, சிவி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ சிவி நீங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணலாம், ஸ்டார் இன்டர்வியூ மெத்தட்னா என்ன, எப்படி நீங்கள் சினாரியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 41 இது வந்துட்டு PHP லார்வல் வச்சு ஒரு ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி 9 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒரு மினி ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. இது ஃபுல் ஸ்டாக் மாதிரி தான், பட் PHP MySQL. ஸோ மினி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுவீங்க, கோர்ஸும் கற்றுப்பீங்க, சர்டிஃபிகேட்டும் வரும். இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா கோர்ஸஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம்.